Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா x வந்து ஒரு நார்மல் வேரியேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீனோட வேல்யூ 30 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5. ஸோ இது நம்ம எழுதிடலாம். மீன் அப்படின்றது நம்ம மியூ அப்படின்னு எடுப்போம். இதோட வேல்யூ 30, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம சிக்மா அப்படின்னு எடுப்போம். இது வந்து 5. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் அவங்க கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் 26 less than or equal to x less than or equal to 40. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு z-க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. z அப்படின்றது x மைனஸ் மியூ பை சிக்மா. இப்போ x-ஐ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 26 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்? நமக்கு வந்து 26 மைனஸ் 30 டிவைடட் பை 5. அப்போ இது வந்து மைனஸ் 4 பை 5 டிவைட் பண்ணால் மைனஸ் 0.8. இதே மாதிரி z is equal to x minus mu by sigma ல நம்ம இன்னொரு வேல்யூ ஆஃப் x 40 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 40 minus 30 divided by 5. ஸோ இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 10 by 5 அப்படின்னு வரும். ஸோ 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அதாவது at x equal to 26க்கு z-ம் அதே மாதிரி at x equal to 40க்கு z-ம் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கேட்டிருந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் x lies between 26 and 40 அப்படின்றத நம்ம p of minus 0.8 less than z less than 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து less than or equal to இருக்கிறனால நம்ம அதே சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு பெல் ஷேப்டு டயக்ராம் ஒன்று வரையணும், கிராஃப் ஒன்று வரையணும். ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இது ஹரிசாண்டலாக இப்படி வந்து ஒரு பீக் வேல்யூ ரீச் ஆகி அகைன் இப்படி ஹரிசாண்டலாக இப்படி கீழே வந்துடும். இதில் இந்த மிடில் வேல்யூ, மிடில் லைன் z is equal to 0 இந்த இடத்துல. ஸோ இங்கே கீழே வந்து z equal to 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். 0க்கு இந்த பக்கம் 2 இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் இருக்கும். ஸோ மைனஸ் 0.8 அப்படின்றது இங்கே இருக்கும், 2 அப்படின்றது சம்வேர் இங்கே இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரீஜன் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் இருக்கிற இந்த ரீஜன் தான். இதை நம்ம ரெண்டு பார்ட்டாக எடுத்து தனித்தனியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லைனோட z வேல்யூ இங்கே எழுதணும். இந்த இடத்துல z is equal to minus 0.8, இங்கே z is equal to 2. இப்போ நமக்கு இங்கிருந்து டேபிள் வேல்யூ இது வரைக்கும் தனியாகவும், அதுக்கு அடுத்தது இந்த 0 லைன்ல இருந்து இதுவும் எடுத்து தனித்தனியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இது வந்து p ஆஃப் minus 0.8 less than or equal to z less than 0 அப்படின்னும், சாரி less than or equal to 0 அப்படின்னும், ப்ளஸ் p ஆஃப் 0 less than or equal to z less than or equal to 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டேபிளில் வந்து நம்ம 0.8 என்னன்னு பார்த்தா இங்கே 0.2881. ஸோ இந்த இடத்துல 0.2881 ப்ளஸ் 2க்கு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 0.4772, 0.4772. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0.7653. அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து x வந்து கிரேட்டர் than 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து z-ஆ மாற்றணும். x வந்து கிரேட்டர் than 45. இப்போ z is equal to x minus mu by sigma. இதில் xக்கு பதில் நம்ம 45 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு மைனஸ் mu வந்து 30 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து 5. ஸோ இது வந்து 15 by 5 which is 3. அப்போ அவங்க கேட்டிருக்க p of x greater than 45 அப்படின்றது p of z greater than 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஹரிசாண்டலாக ஒரு லைன் எடுத்துக்கணும் அண்ட் பெல் ஷேப்டு கிராஃப்
ஒன்று போடணும். இதில் சென்டர் லைன் மார்க் பண்ணணும். சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா z is equal to 0 இந்த இடத்துல வரும். அதை இங்கே கீழே எழுதிட்டு z equal to 3 அப்படின்றது 0க்கு தாண்டி இந்த பக்கம் வரும். ஸோ சம்வேர் இங்கே இருக்கும். இதை நம்ம z is equal to 3 அப்படின்னு போட்டுட்டு அவங்க கேட்டிருக்கிறது கிரேட்டர் தேன். அப்போ இதை தாண்டி இருக்கிற ரீஜனை ஷேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த என்டையர் வேல்யூ வந்து 0.5, அதாவது ரெண்டு சைடும் வந்து 0.5 0.5 ஈச், டோட்டல் வந்து 1. ஸோ நம்ம கிராஃப்ல இருந்து இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு டேபிள் வேல்யூ 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வரும். ஸோ டோட்டல் வேல்யூ 0.5 இல்லையா, இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல p of z greater than 3 அப்படின்றது 0.5 மைனஸ் p of 0 less than z less than 3 அப்படின்னு அர்த்தம். அதாவது டோட்டலாக 0.5, அதுலேருந்து 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கிறத சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 3 பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து 0.4987. இந்த இடத்துல 0.5 மைனஸ் 0.4987 போட்டாச்சு. இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். 0.0013